மொத நீங்க ஏன் உங்களோட ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்? இன்வெஸ்ட்மென்ட்னா மொத என்னது? இன்வெஸ்ட்மென்ட்னா, நாம இன்னைக்கு ஏர்ன் பண்ற மனில ஒரு போர்ஷன ஃபியூச்சர் குரோத்துக்காக சேவ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பண்றது தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இன்வெஸ்ட்மென்ட்ன்றது இன்னைக்கான இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது நாளைக்கான பெட்டர்மென்ட்க்கான ஒரு பிளான். இப்போ நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். மொத இன்ஃப்ளேஷன பீட் பண்ண. இன்னைக்கு ரூ. 100க்கு கிடைக்கிற வேல்யூ 15 வருஷம் கழிச்சு, அதே வேல்யூல கிடைக்குமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. ஸோ, அதுக்காக மணி சிம்பிளா சேவ் பண்ணாம, குரோ ஆகுறதுக்காக வழி பண்ணணும். 2வது ஃபியூச்சர்ஸ் கோல்க்காக. அது என்னென்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல பல ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கும். லைக் வந்து எனக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும், சொந்த கார் வாங்கணும். உங்களுக்கு வந்து குழந்தைங்களோட படிப்புக்காக, குழந்தைகளோட மேரேஜ்க்காக, உங்களோட ரிட்டயர்மென்ட் பிளான்க்காக, நீங்க டிராவல் பண்றதுக்காக. அப்புறம் எமர்ஜென்சி சப்போர்ட்காக அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்தா, இன்வெஸ்ட்மென்ட் பிளஸ் சேவிங் நமக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட்டா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது மணி நமக்காக வொர்க் பண்ணணும். நம்ம டெய்லி வொர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்றோம். ஆனா, இன்வெஸ்ட்மென்ட் மூலமா நம்ம மணியும் நமக்காக வொர்க் பண்ண ஆரம்பிக்கும். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க லைஃப்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸ்மால் அமௌண்ட்டா கூட இருக்கலாம். அத லாங் டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீல, அது உங்களுக்கு ஒரு பிக் வெல்த்தா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 5000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, 10 வருஷம் கழிச்சு ரூ. 6,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ரிட்டர்ன்ஸோட வேல்யூ அதுக்கு மேல குரோ ஆகலாம். 12% அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எங்கேயோ போயிடும். ஸோ, இதுதான் இங்க நான் சொல்ல வந்தது. டைம் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இன் இன்வெஸ்டிங். டைம நம்ம குடுக்க, குடுக்க அதுக்கான வேலைய அது பார்த்துட்டே இருக்கும். இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க சேவ் பண்ற மணி வந்து உங்கள புரொடெக்ட் பண்ணும். ஆனா, இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது உங்களோட மணிய வளர வைக்கும். இப்போ என்ட்ட இருந்து ஃபைனல் தாட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத, இப்ப நீங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட் தான் டிசைட் பண்ண போகுது. இன்னைக்கு நம்ம மணிய எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்றதுல தான் உங்களோட ஃபியூச்சர் டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ, எர்ன், சேவ், இன்வெஸ்ட், குரோ, செக்யூர் ஃபியூச்சர். ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டார்ட் இயர்லி, ஸ்டே கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அன்டில் பை.